வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு ரெக்கரன்ஸ் ரிலேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, டைரக்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபார் n வேல்யூ இஸ் கிரேட்டர் than or equal to 2, a0 வேல்யூ கொடுத்துட்டாங்க, a1 வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். இதில் இருக்கிறது ஒரே ஒரு ஃபார்முலா தான், மற்றதெல்லாம் நார்மல் ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இந்த எக்ஸ்ப்ரெஷன் எடுத்து இங்கே எழுதியாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏஎன் இருக்குங்க இல்லையா, இந்த ஏஎன்னை ஆர் பவர் என்னன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் நான் சொல்யூஷன்னு சொல்லிடுறேன். ஸோ நானாக எடுத்துக்கிறேன் ஏஎன் என்ன எடுத்துக்கிறேன், ஆர் பவர் என்னன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ அப்படியே பாருங்கள் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். இது எல்லாத்தையும் ஆர் பவர் என்னுக்கு மாற்ற போகிறேன். இப்போது ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பாருங்கள், இதான் ஈக்குவேஷன். ஏஎன்னு ஆர் பவர் என்ன எடுத்துக்கிட்டேன். அப்போது ஆர் பவர் n இஸ் ஈக்குவல் டு 5. இங்கே ஏஎன் -1 இருக்குது, அப்போ ஆர் பவர் n-1 -6 இன்ட்டு இங்கே ஏஎன்-2 இருக்குது, அப்போ ஆர் பவர் n-2. அதை தான் இங்கே இப்படி எழுதியிருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் இப்படி லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ இந்த ப்ளஸ் இங்கே மைனஸ் ஆகிடும், இந்த மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும், ஈக்குவல் டு 0 வந்துடும். இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஆர் பவர் n மைனஸ், இங்கே பாருங்கள், இதை நான் ரெண்டாக பிரிக்க போகிறேன். 5r பவர் n பை, திரும்பவும் இந்த ஆர் பவரில் -1 இருக்கும், அந்த ஆர் பவர் -1 கீழே வந்துச்சுன்னா ஆர் பவர் +1. நெக்ஸ்ட் 6r பவர் n, இந்த ஆர் பவரில் இருக்கிற -2 கீழே வந்துச்சுன்னா r² ஈக்குவல் டு 0. சரி, இப்போ இதில் இருக்கிற ஆர் பவர் n எல்லாம் காமனாக இருக்குங்களா, வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்துட்டேன்னா வரும் 1 - 5/r + 6/r². எனக்கு டினாமினேட்டர் எல்லாமே r² வரணும். இதில் எது ஹையஸ்ட்டு பவர் r². சரி, எனக்கு எல்லாமே r² வரணும். அப்போ என்ன பண்ணலான்னா, மேலே இது இங்கே 1 இருக்குங்களே, அப்போ மேலேயும் கீழே r² மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே ஏற்கனவே ஒரு r இருக்குது, ஆனால் நம்ம வெறும் r மல்டிப்ளை பண்ணால் இங்கே r² ஆகிடும். ஸோ மேலேயும் கீழே r மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே எதுவும் பண்ண தேவையில்லை, ஏன்னா டினாமினேட்டரில் ஏற்கனவே r² இருக்குது. இப்போ r² காமனாக அப்படி எடுத்துருங்க. அப்போ r² - 5r + 6. இந்த ஆர் பவர் n அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 0 கூட போச்சுன்னா 0 ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த r² 0 கூட போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்கும், r² - 5r + 6 தான் இருக்கும். r² - 5r + 6. இப்போது இதை அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 1 × 6 6. ஸோ -2 3 -2 × -3 தான் +6 ஆட் பண்ணால் இங்கே -5 வருது பாருங்கள். அப்போது r - 3 r - 2 ஈக்குவல் டு 0. ஸோ r - 3 ஈக்குவல் டு 0, r - 2 ஈக்குவல் டு 0. மைனஸ் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா +3, மைனஸ் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 2. ஸோ இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் அது r1 எடுத்துக்கோங்க, அடுத்த நம்பர் r2 எடுத்துக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரு தியரம் இருக்குது. இதுதான் அந்த தியரம். இந்த ஒரு ஃபார்ம் தான் நான் உங்களுக்கு சொன்னேன். எப்படின்னா, an இஸ் ஈக்குவல் டு α1ன்னு போட்டுக்குங்க. போட்டு இங்கே ஃபஸ்ட் ஆன்சர்னால் வந்துருக்கு 2. ஸோ 2 எழுதிட்டு பவரில் n போடணும், ப்ளஸ் அடுத்தது α2 போட்டுக்குங்க. இப்போது இங்கே 3 இருக்குது, ஸோ 3 பவர் n. இதுவே உங்களுக்கு 3 வேல்யூஸ் வந்துச்சுன்னா α3. அப்புறம் மூணாவது வேல்யூ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 4 இருந்ததுன்னா 4 பவர் n. இப்படி தான் எழுதணும், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ஃபார்முலா புரிஞ்சுதுங்க எப்படி எழுதணும்னு? சரி, இப்போது நம்மளுக்கு கொஷினில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கணும். ஸோ நம்ம A0க்கு கண்டுபிடிக்கணும், A1க்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 2 ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அதாவது 2 ஈக்குவேஷன்ஸ் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு A0க்கு போடும். என்னுக்கு இப்போ ஃபஸ்ட்டு எதுக்கு போகிறோம், A0க்கு. ஓகேங்களா? சரி, ஸோ இங்கே n இடத்துலாம் 0 போடணும். A0, இங்கே 2 பவர் 0, 3 பவர் 0. ஸோ A0 நம்ம கொஷினில் கொடுத்துட்டாங்க, அதோட வேல்யூ 1ன்னு, ஈக்குவல் டு α1 anything பவர் 0 1. ஸோ 1 × α1 α1 தான். anything பவர் 0 1, 1 × α2 α2. ஸோ இதுதான் எனக்கு கண்டுபிடிச்ச ஃபஸ்ட் ஈக்குவேஷன். சரி, இப்போ அடுத்தது இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. என்னது, A1 யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் என்ன பண்ணணுன்னா, இந்த ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷனில் என்ன இடத்துல 1 போடணும். A1 2 பவர் 1 3 பவர் 1. அதான் இங்கே எழுதியிருப்பேன், 2 பவர் 1 3 பவர் 1. ஓகேங்களா? இப்போ அப்படியே நார்மலாக எழுதலாம் பாருங்கள். A1க்கு வேல்யூ அவனே கொடுத்துட்டாங்க கொஷினில் 0ன்னு. ஸோ 2 × α1 2 α1, 3 × α2 3 α2. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். அதுதான் நார்மலாக ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடிஞ்சு போச்சு. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். நார்மல் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட். இப்போது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மட்டும் என்ன பண்ணால் 2 மல்டிப்ளை பண்ண, அப்போ 2α1 + 2α2 இஸ் ஈக்குவல் டு 2. இது எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது ரெண்டு கேன்சல் பண்ணுங்கள். -3ல் 2 போயிடுச்சுன்னா -1, 2 - 0 2. ஸோ மைனஸ் இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அப்படியே அந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடும். ஸோ α2 இஸ் ஈக்குவல் டு -2. இப்போ எனக்கு α1ஓட ஆன்சர் வேணும்னா இதை எடுத்துகிட்டு போய் இதில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ
alpha 1 plus alpha 2 is equal to 1. Alpha 1 minus, ஏன் மைனஸ் போட்டிருக்கேன்னா alpha 2 ஓட வேல்யூ -2 equal to 1. மைனஸ் வந்து பக்கம் போச்சுன்னா +2, 1 plus 2 is equal to 3. ஸோ நம்ம alpha 1 கண்டுபிடிச்சாச்சு, alpha 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா சொல்யூஷன் எழுத போகிறோம். இது எப்படி எழுதணும்னா நம்ம ஃபார்முலா எழுதணும்னா an is equal to alpha 2 power n minus, அதாவது alpha 1 plus alpha 2 3 power n ன்னு அங்கே ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் இதை எழுதியிருப்போம் பை தியரம்னு போட்டு. இப்போ ஆல்ஃபா 1ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், ஆல்ஃபா 2ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ளை பண்ண முடிஞ்சு போச்சு. இதுதான் ரெக்கரன்ஸ் ரிலேஷன். ஈஸி தான் இந்த ப்ராப்ளம். சரி, ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1, லெட் an is equal to r power n எடுத்துக்கோங்க. அப்புறம் சால்வ் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ நம்மளுக்கு 2 r வேல்யூஸ் கிடைக்கும். 2 r வேல்யூஸ் கிடச்சிதுன்னா ஃபார்முலா மேக் பண்ணுங்கள் தியரம் யூஸ் பண்ணி. அப்புறம் அவங்க கொடுத்த கண்டிஷன்ஸை ஈக்குவேஷன்ஸாக மாற்றி சால்வ் பண்ணி நம்மளுக்கு ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 கிடைக்கும். அதுமே தியரமில் அப்ளை பண்ணுறோம்னா முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.